அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கொடுங்குன்றநாதர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் இது. இத்திருத்தலத்து மூலவர் கொடுங்குன்றநாதர், விஸ்வநாதர், மங்கைபாகர், உமா மகேஸ்வரர், தாயார் குயிலமுதநாயகி, விசாலாட்சி, தேனாம்பாள், தேனாம்பிகை, அமிர்தேஸ்வரி, தலவிருஷம் உரங்காப்புலி, தீர்த்தம் மது புஷ்கரணி, தேனாழி தீர்த்தம், காரண ஆகமம். கோயிலோட புராண பெயர் திருக்கொடுகுன்றம், எம்பிரான்மலை. ஊர் பிரான்மலை, சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. இத்திருத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சிவபெருமான் மீது சூரிய ஒளி விழுகிறது. இவ்வாறு சூரிய ஒளி விழுவதை காண்பது மிகவும் அபூர்வம். பாதாளம், பூமி, மலை என 3 அடுக்கு கொண்டதாக இக்கோயில் அமைந்துள்ளது. சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 195வது தேவார தலம். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடப்பெற்ற திருத்தலம் இது. அருணகிரிநாதர் இக்கோவிலை பற்றி பாடல்கள் பாடியுள்ளார். இத்தலத்தின் விருட்சம் உரங்காப்புளி மரம். பல 100 ஆண்டுகளாக இருக்கும் இம்மரம் பூக்கும், காய்க்கும், ஆனால் பழுக்காது. காய்ந்த நிலையிலேயே புளியங்காய் கீழே உதிர்ந்துவிடும். இதன் இலைகள் எப்பொழுதும் விரிவடைந்த நிலையிலேயே இருக்கும். இது மட்டுமல்ல, மங்கைபாகர் சந்நிதிக்கு மேலே ஒரு பாறையில் பெயரில்லா விருட்சம் என்ற பெயரில் ஒரு செடி உள்ளது. இதற்கு பெயர் கிடையாது என்பதால் இவ்வாறு அழைக்கிறார்கள். இந்த செடியும் பூப்பதில்லை. குடும்பத்தில் பிரச்சனை உள்ள தம்பதியினர், கருத்து வேறுபாடுகள் உள்ள தம்பதியர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஜாதகத்தில் சுக்கிரன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இங்கு அம்பிகையிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். கைலாயம் எனப்படும் மேல் அடுக்கில் உள்ள கோயில் குடவரை கோயிலாக அமைந்துள்ளது. இந்த சந்நிதியில் மங்கைபாகர் அம்பிகையுடன் இணைந்து அகத்தியருக்கு திருமண காட்சி அருளிய கோலத்தில் காட்சி தருகிறார். இதை சிவனின் அந்யோன்ய கோலம் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த சந்நிதியில் முன்மண்டப மேற்சுவரில் கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் காணச் சென்ற 30 முக்கோடி தேவர்களும் இருக்கும் சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது. மங்கைபாகர் சிலை நவமுலிகை சாற்றால் செய்யப்பட்டது. எனவே இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. பௌர்ணமி அன்று காலையில் புனுகு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்துகின்றனர். இவ்வாறு சந்நிதியில் காசிராஜன் கொடுத்த உடையவர் லிங்கம் என்ற சிறிய லிங்கம் இருக்கிறது. மங்கைபாகருக்கு அபிஷேகம் கிடையாது என்பதால் அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் அனைத்தும் இந்த லிங்கத்திற்கு செய்யப்படுகிறது. மலை மீது அமைந்த கோயில் என்பதால் இந்நிலத்திற்கு உரிய தேன், தினை மாவு மற்றும் பச்சரிசி மாவில் செய்த தோசையை நைவேத்தியமாக படைக்கின்றனர். இவரது சந்நிதியின் எதிரில் நந்தி கிடையாது. சிவன் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்தபோது நந்திதேவர் மத்தளம் வாசித்து கொண்டிருந்தார். எனவே சிவன் இங்கு நந்திதேவர் இல்லாமல் அம்பிகையுடன் காட்சி தந்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இவருக்கு எதிரில் நந்தி இல்லை என்கின்றனர். மேலும் இவருக்கு கொடிமரம், பலிப்பிடமும் கிடையாது. கோயில்களில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யும்போது சுவாமி சிலைக்கு அடியில் அஷ்டபந்தனம் என்னும் 8 வகையான மூலிகை மருந்துகளை வைப்பது வழக்கம். ஆனால் இக்கோவிலில் சிவன் சிலைக்கு கீழே இவ்வாறு வைக்கப்படுவதில்லை. இவர் முதலும் முடிவும் இல்லாதவராக இருப்பதால் அஷ்டபந்தனம் சாத்தப்படுவதில்லை. 3 அடுக்கு சிவன் கோயில் இது. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்ற போட்டி எழுந்தது. ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி கொள்ள வேண்டும். அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்த்தெடுக்க வேண்டும் என்பதே இந்த போட்டி. ஆதிசேஷன் தன் பலத்தால் மலையை இறுக்கி பற்றி கொண்டார். வாயு பகவான் எவ்வளவோ முயன்றும் மலையை அசைக்க முடியவில்லை. இந்த போட்டியின் போது மேருமலையிலிருந்து துண்டுகள் பெயர்ந்து விழுந்தது. அவ்வாறு விழுந்த குன்றே இங்கு மலையாக உள்ளது. இம்மலையில் சிவன் பாதாளம், பூலோகம்,
கைலாயம் என 3 அடுக்குகளில் இருந்து காட்சி தருகிறார். பாதாளத்தில் உள்ள கோயிலில் சிவன் கொடுங்குன்றநாதர் என்ற பெயரில் அருள்கின்றார். இவருக்கான அம்பிகை குயிலமுதநாயகி தனி சந்நிதியில் இருக்கின்றார். மத்தியில் உள்ள கோயில் விசாலாட்சியுடன் விஸ்வநாதர், மேல் பகுதியில் அம்பிகையுடன் மங்கையர்க்கரசியாக காட்சி தருகின்றார். மங்கை பாகர் இத்தலத்தில் போக நிலையில் காட்சி தருகிறார். இவருக்கு ஒரு முறை அணிவித்த வஸ்திரத்தை மறுபடியும் அணிவிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் இவருக்கு புத்தாடையே அணிவிக்கின்றனர். பூஜையின் போது 16 முழத்தில் வேஷ்டி மற்றும் துண்டு, அம்பாளுக்கு 16 முழ புடவையும் அணிவித்து அலங்கரிக்கின்றார்கள். இந்த சிவன் கையில் 4 வேதங்களை வைத்தபடி காட்சி தருகிறார். எனவே இவருக்கு வேத சிவன் என்ற பெயருண்டு. கல்வியில் சிறப்பிடம் பெற மாணவர்கள் இவருக்கு வெள்ளை நிற மலர்கள் மாலை சாற்றி வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கின்றனர். இத்தலத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் முடியும் கடைசி 3 மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலம் துவங்கும் முதல் 3 மாதங்களும் என தொடர்ச்சியாக 6 மாதங்கள் ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சிவன் மீது சூரிய ஒளி விழுகின்றது. இவ்வாறு சூரிய ஒளி விழுவதை காண்பது மிகவும் அபூர்வம். வேதாரண்யம் தலத்தில் சிவனை தரிசித்த ஞானசம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தார். வழியில் தூரத்திலிருந்து அவர் மலையை கண்டபொழுது சிவனே மலையின் வடிவில் காட்சி தந்தார். மகிழ்ந்த சம்பந்தர், மலையாக காட்சி தந்த சுவாமியே, எம்பிரான் மலை, சிவபெருமான் மலை என சொல்லி பதிகம் பாடினார். எனவே எம்பிரான் மலை என்று பெயர் பெற்றது இத்திருக்கோயில். பிற்காலத்தில் இப்பெயரே பிரான்மலை என்று மறிவிட்டு அருணகிரிநாதருக்கு இத்தலத்தில் முருகன் நடன காட்சி காட்டியதாக ஐதீகம். தனி சந்நிதியில் இருக்கும் இந்த முருகன் வயோதிக கோலத்தில் இங்கு காட்சி தருகிறார். வழக்கமாக முருகன் சந்நிதி எதிரில் மயில் வாகனம்தான் இருக்கும். ஆனால் இவரது சந்நிதி எதிரில் யானை வாகனம் இருக்கிறது. முருகன் சந்நிதி எதிரில் 18 துவாரங்களுடன் கூடிய பல கனியுடன், அதாவது ஜன்னல் மதில் உள்ளது. இம்மதில் வழியாகத்தான் யானையை பார்க்க முடியும். தைப்பூசத்தன்று முருகன் இக்கோவிலிருந்து சற்று தூரத்தில் உள்ள பாலாறு தீர்த்தத்திற்கு சென்று தீர்த்தவாரி உற்சவம் காண்கின்றார். முருகன் பத்மாசுரனை சம்ஹாரம் செய்ததால் தோஷம் உண்டானது. தோஷ நிவர்த்திக்காக இத்தலத்தில் 2 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார். இந்த லிங்கங்கள் கொடுங்குன்றநாதர் சந்நிதி பிரகாரத்தில் சொக்கலிங்கம், ராமலிங்கம் என்ற பெயரில் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் மத்தியில் முருகன் பாலரூபத்தில் காட்சி தருகிறார். இந்த அமைப்பு மகனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வகையில் தந்தை இருபுறமும் காவலராக இருப்பதாக சொல்கிறார்கள். இக்கோவிலில் உள்ள பைரவருக்கு சித்திரை திருவிழாவின் போது பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபடுகின்றனர். முருகனைப் போல பைரவரும் சிவனிலிருந்து தோன்றியவர் என்பதன் அடிப்படையில் பால்குடம் எடுப்பதாக சொல்கின்றனர் பக்தர்கள். ஞாபக மறதி, பயப்படும் குணம் உள்ளவர்கள் இவருக்கு சம்பா சாதம் படைத்து வடைமாலை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். பைரவருக்கென கோயில் வளாகத்தில் தனி தீர்த்தமும் உள்ளது. இக்கோவிலில் குஷ்டவிலக்கி சுனை என்ற தீர்த்தம் இருக்கிறது. நாள்பட்ட வியாதி, தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டால் தோல் வியாதிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி ஆட்சி செய்த தலம் இது. இம்மன்னன் இக்கோவிலுக்கு அதிகமாக திருப்பணி செய்துள்ளார். சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் போது இவருக்காக பாரி உற்சவம் என்று ஒரு நாள் விழா எடுக்கின்றனர். அன்று முல்லைக்கு தேர் கொடுத்த வைபவம் நடக்கும். அன்று பாரி ஒரே தேரில் பரம்புமலை அடிவாரத்திற்கு செல்வார். அங்கு முல்லை செடிக்கு அருகில் தேரை நிறுத்திவிட்டு தனியே கோவிலுக்கு திரும்புவார். அதன் பின்பு மன்னர் மக்களுக்கு தானம் செய்யும் படியரிசி அளப்பு வைபவம் நடக்கும். அப்பொழுது பக்தர்களுக்கு அரிசியை தானமாக தருவார். தல வரலாறு சொல்கிறேன். கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த பொழுது தேவர்களும் முனிவர்களும் என அனைவரும் கைலாயம் சென்றனர். இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து உலகை சமப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை தென் திசையில் பொதிகை மலைக்கு செல்லும்படி கூறினார்.
அகத்தியருக்கோ சிவபெருமானின் திருமணத்தை காண வேண்டும் என்பது ஆசையாக இருந்தது. தனது எண்ணத்தை சிவனிடம் முறையிட்டார். தென் திசையில் அவருக்கு தனது திருமண காட்சி கிடைக்கும் என்றார் சிவபெருமான். அப்பொழுது அகத்தியர் சிவனிடம் தான் விரும்பும் இடங்களில் எல்லாம் அவரது திருமணம் கோலம் காட்சி கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அதன்படி அகத்தியர் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பல இடங்களில் சிவபெருமானின் திருமண கோலத்தை தரிசித்தார். அவ்வாறு அவர் தரிசித்த தலங்களில் இத்தலமும் ஒன்று. இக்கோயில் குன்றக்குடி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாடில் உள்ளது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான கோயில், அற்புதமான கோயில். நம்ம வேண்டியதை வேண்டியபடியே சுவாமி இங்கு அருள்கின்றார். கருத்து வேறுபாடு உள்ள தம்பதியினர் இங்கே போய் சுவாமியை வழிபட்டு வந்தாங்கன்னா ஒற்றுமை அவங்களுக்குள்ளே வந்துடுது, சேர்ந்துடுறாங்க. அவங்க தோல் வியாதி உள்ளவங்க இங்கே சுவாமியை போய் வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குணமடையுது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள், யாருக்கு என்ன பிரச்சனையோ அவங்க போய் இக்கோயிலில் வேண்டிக்கிட்டு வந்தாங்களா கண்டிப்பாக அந்த பிரச்சனை அவங்கள விட்டு நீங்குதுங்க. இது பக்தர்கள் சொல்லும் உண்மை. ஒரு கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலோட தல சிறப்பும் தல பெருமையும் நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இந்த பதிவோட நோக்கமே அனைவருக்கும் கோயிலோட சிறப்பும் தல பெருமையும் சொல்கிறது தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வாங்கங்க. 3 அடுக்கு சிவன் கோயில் இது. இந்த கோயிலில் பாதாளம், பூலோகம், கைலாயம் என 3 அடுக்குகளில் இருந்து சிவபெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. மிகவும் சிறப்பு பெற்ற திருத்தலம் இது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்து வருவோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.